ஓகே, சிதம்பரா கணித போட்டி 2024 தரம் 4. அதுல முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி என்ன? முதலாவது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா 240 சென்டிமீட்டர் இன் 240 சென்டிமீட்டர் இன் 3/8 பங்கை கணிக்க. சரியா? அப்ப இனி நாங்க வேகமா தான் போவோமா? இனி எல்லாம் படிச்சாச்சு. ஒரு பேப்பர் 2 பேப்பர் ஃபுல்லா செஞ்சாச்சு. அப்ப இனி நாங்கள் முதல்ல மாதிரி ஸ்லோவா போவோம், வேகமா போவோம். ஏனண்டா இப்ப இன்னண்டா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இன்னன்னு சொன்னா என்ன? பெருக்கல். பெருக்கல் சார். பெருக்கல் சொன்னா பெருக்கல். சரியா? அப்ப இந்த பெருக்கல் 240 3ஆல பெருக்கணும். 240 3ஆல பெருக்கணும், 8ஆல வகுக்கணும். 8ஆல வகுக்கணும். 8 கீழே தானே இருக்கிறார். அப்ப இங்க பாருங்க, ஷார்ட் கட்டா ஈஸியா சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியும். 8 தரம் 3 எத்தனை? 8 3 3 முறை என்ன? அப்ப இங்க பாருங்க, இது 30 வரப்போகுது. சரியா? 8ஆல 24 வெட்டலாம் 3 முறை. அப்ப இங்க ஒரு சைவர் இருக்கு. அப்ப 30 3ஆல வரைக்கும் எத்தனை? 90 போடலாமா? என்ன விட 90 சென்டிமீட்டர். ஓகே, முதலாவது கேள்வி முடிஞ்சது. 2025 கிரேட் 4 முதலாவது கேள்வியும் இன் கேள்விதான். சரியா? அடுத்தடுத்த வருஷம் ஒரே கேள்வி வந்திருக்கு, பார்த்துக்கொள்ளுங்களா? அப்ப உங்களுக்கும் அதே மாதிரி இன் கேள்வி முதலாவது கேள்வியா வரும். கிரேட் 4 காரருக்கும் கிரேட் 5 காரருக்கும் வரலாம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி போவோம். 2வது கேள்வி. அதே மாதிரி 2வது கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி ஒன்றுடன், இதை எப்படி வாசிப்போம்டா இந்த பின்னத்தை? ஒன்றுடன் 4ன் மேல் 1. சரியா? ஒன்றுடன் 4ன் மேல் 1. இதை நாங்க கலப்பு பின்னம் சொல்லுவோம். கலப்பு இதை நாங்க கலப்பு பின்னம் சொல்லுவோம். இந்த ஒன்றுடன் ஒரு முழு எண்ணும் அங்க ஒரு பின்னமும் இருக்கும். ஒன்றுடன் 4ன் மேல் 1, ஒன்றே ஹால். ஒன்றே ஹால். இதை நாங்க வளமையான பின்னத்துக்கு மாற்றுவோம். இப்படி முழுவன் முன்னுக்கு இல்லாம பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் மட்டும் பாரமாய் மாற்றுவோம். சரியா? முறைமையில்லா பின்னம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்க தேவையில்லை. பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் பாரமாய் மாத்தணும்னு ஒரு முறை இருக்கு. என்னன்னு சொன்னா, இதுல பகுதி எண் என்ன இந்த பின்னத்துல? அதெல்லாம் படிச்சுட்டோம். பகுதி எண் தொகுதி எண் படிச்சுட்டோம். பகுதி எண் என்ன இந்த பின்னத்துல? 4. அதை அப்படியே போடும். அந்த 4 அப்படியே போடும். அதுக்கு பிறகு இந்த 4ஆல இந்த 1 பெருக்கும். 4 தரம் 1 எத்தனை? 4 தரம் 1 4 தரம் 1 4. இனி வந்த விடையோட மேல இருக்கிறவரை கூட்டம். 4 தரம் 1 4, 4 கொண்டும் 5. சரியா? மாத்தின விளங்கிச்சா? பாருங்க, 3உடன் 5ன் மேல் 2. சரியா? இது ஒரு கலப்பு பின்னம். 3உடன் 5ன் மேல் 2. அப்ப சொல்லுங்க, அப்ப முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? அப்படியே போடணும். 5 அப்படியே போட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? ஓகே, வெரி குட். எல்லா பிள்ளைகளுக்கும் விளங்கி. 5 தரம் 3 15. 15ஓட 2 கூட்டினா 17. வெரி குட். அப்ப இப்பயே பிடிச்சிட்டீங்க. கலப்பு பின்னம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னம் மாற்ற தெரியும். எல்லாம் நாங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிப்போம். சரியா? இப்ப 4ஆம் ஆண்டே நீங்க படிச்சிட்டீங்க. ஓகே, அப்ப இதை நான் மாத்தி எடுத்துட்டோமா? 1உடன் 4ன் மேல் 1 மாத்தி எடுத்துட்டோம். 5ன் கீழ் 4. 5ன் கீழ் 4 இல் 5ன் கீழ் 4க்குள்ள எத்தனை கால் பங்கு உள்ளது? கால் பங்குன்னா என்ன பின்னம்? கால் பங்கு காவாசி என்ன? காப்பங்குன்னு சொன்னா காவாசி என்று சொன்னா 4ன் மேல் 1. அரைவாசி என்று சொன்னா 2ல் 1. முக்கால் பங்கு முக்கால்வாசி என்ன? 4ல் 3. கால் பங்கு, அரை பங்கு,
முக்கால் பங்கு. முக்கால். எப்படி கேட்டாலும் வசனத்துல கேட்டாலும் பின்னமாக எழுத தெரியணும். அப்ப இந்த கேள்வியில எங்களுக்கு கால் பங்கு இருக்காங்க. சரியா, எத்தனை காவாசி இருக்கான்? இதுக்குள்ள எத்தனை காவாசி இருக்கா? 5/4 எத்தனை கால் பங்கு உள்ளது? சரியா, 100க்குள்ள எத்தனை 10 இருக்கு? எத்தனை 10 இருக்கு? 10. எத்தனை 20 இருக்கு? 5. எப்படி கண்டுபிடிச்சீங்க? மெத்தட் என்ன மெத்தட்? 120 பிரிக்கணும். 120ஆல பிரிச்சனீங்க. 120ஆல பிரிச்சனீங்க. அப்ப இவருக்குள்ள எத்தனை இவர் இருக்க? என்ன செய்யணும்? 4 மேல ஒன்றால பிரிக்கணும். பிரிக்கணும். 4 ஒன்றால பிரிக்கணும். அப்ப நீங்க பிரித்தல பெருக்கலா மாத்திரம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேனோ. பிரித்தல பெருக்கலா மாத்திரம் உங்களுக்கு சொல்லி தந்துனால போன வகுப்புல. பிரித்தல நான் பெருக்கலா மாத்தி போட்டேன். பிரித்தல் என்ற குறிய நான் பெருக்கலா மாத்தி போட்டேன். என்ன செய்யணும் மறக்காம? எண்களை மாத்தி எழுதணும். தலைகீழா மாத்தணும். நிகர்மாறுன்னு சொல்லுவாங்க. தலைகீழா மாத்தணும். அப்ப கீழே இருக்கிறவர் மேல போவார், மேல இருக்கிறவர். அப்ப மேல என்ன வருவார்? மேல என்ன வருவார்? 4. கீழே 1 வருவார். சரியா, கீழே 1 வருவார். இப்ப வெட்டலாம் பாருங்க. மேலையும் கீழையும் வெட்டலாம்னு சொன்னா என்ன? மேலையும் கீழையும் வெட்டலாம். அப்ப இந்த 4ஐயும் வெட்டலாம் இல்ல? அப்ப இந்த மிச்சம் மேல என்ன மிச்சம்? 5. 5. கீழே 1. அப்ப 5 ஒன்றால பிரிச்சாத்தினே. 5 ஒன்றால பிரிச்சாத்தினே. 5 தான். 5 ஒன்றால பிரிச்சா 5 தான். அப்ப விட என்ன? 5. வெரி குட். இப்ப 2025 பேப்பர்ல 2வது கேள்வி இதேதான். 2025ம் பாருங்க அடுத்தடுத்து ஒரே கேள்வியை போட்டிருக்காங்களா? 2024 பேப்பர் செய்துட்டு இருக்கிறோம். 2025லையும் 2வது கேள்வி ஒரே கேள்விதான் வந்தது. நம்பர் மட்டும் வேறு. இப்ப 3வது கேள்விக்கு போவோம். 3வது கேள்வி ஒரு வகுப்பில் உள்ள 26 பிள்ளைகள். சரியா, ஒரு வகுப்புல 26 பிள்ளைகள் இருக்காம். ஒவ்வொருவரும் ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு அடிமட்டம் அளவுகோல் வைத்திருக்கிறார்களாம். அனைத்து பிள்ளைகளிடம் மொத்தம் எத்தனை பொருட்கள் உண்டு என்று கேட்கிறாங்க. சரியா, ஞாபகம் இருக்கா? போன முறை உடற்பயிற்சி நிலையத்துல ஒரு ட்ரோயருக்குள்ள ஒரு பெட்டகத்துக்குள்ள 2 தண்ணி போத்தல் துவாய் என்று சொல்லி கேள்வி. அதே கேள்வி இதுல வகுப்பறையா மாத்தி. சரியா, துவாய் அந்த தண்ணி போத்தலுக்கு பதிலா பேனா, பென்சில், அடிமட்டம் கொண்டு மாத்திரு. சரியா, அப்ப அதுல உருப்படிகள் கேட்டாங்க. எத்தனை உருப்படிகள் இருக்க முடியும்? இதுல எத்தனை பொருட்கள் கேட்டாங்க. எளிய தமிழ்லயே கேட்டாங்க. சரி, ஒரு பிள்ளைகிட்ட எத்தனை பொருட்கள் இருக்கு காணும். வெரி குட். ஒரு பிள்ளையிடம் காணப்படும் உள்ள பொருட்கள் போடுவோம். என்ன? ஒரு பிள்ளையிடம் உள்ள பொருட்களின் எண்ணிக்கை கமெண்ட். என்னென்ன பொருட்கள் இருக்காம்? ஒரு பேனா இருக்காம், அங்கால ஒரு பென்சில் இருக்காம், அங்கால ஒரு அளவுகோல் இருக்காம். அப்ப மொத்தமா 3 பிள்ளைகிட்ட 3 பொருள் இருக்குமாண்டா. 2 பிள்ளைகிட்ட எத்தனை பொருள்? 6. 3 பிள்ளைகிட்ட எத்தனை பொருள் இருக்கும்? 9. அப்ப 26 பிள்ளைகள்கிட்ட காண்றதுக்கு என்ன செய்யணும்? 26 3ஆல பெருக்கணும். 3ஆல சார். 26ஆல பெருக்கணும். 26 பிள்ளைகளிடம் என்ன உள்ள பொருட்களின் எண்ணிக்கை. அப்ப 26 3ஆல பெருக்கணும். 78. 6 18. 8 எழுதி ஒரு மிச்சம். 2 6. வெரி குட். 78 பொருட்கள். 78 பொருட்கள் இருக்கும். சரிதானே? விளங்கினதா? அப்ப பாருங்க, 2025 2024 3வது கேள்வியும் சேமா தான் வந்திருக்கு. பாப்போம் 26வது கேள்வியில என்ன சர்ப்ரைஸ் வச்சுக்காங்க. அதுக்காக ஒரே மாதிரி 2 வருஷம் வந்தபடியா இந்த முறை அப்படி போட மாட்டாங்களா? இந்த முறை மாற்றுவாங்க. ஆனா இப்படித்தான் பேசிக் எல்லாம் தெரியும் தானே. என்னன்னு சொன்னா பெருக்கல். அப்ப அது தெரிஞ்சா உங்களால செய்ய. ஓகே, பாஸ் பேப்பர் அதுக்கு தான் பாக்குறேன். பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்வி மாதிரி தான் எக்ஸாம்ல கேள்வி வரும். எந்த வகுப்பா இருந்தாலும் சரி.
ஓகே, அடுத்து 4வது கேள்வி போவோம். 4வது கேள்வி, ஒரு மனிதன் முற்பகல் 9 மணிக்கு பிந்தாமல் அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார். ஏன்னா 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு வரணும். நீங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு 7:30 போகாட்டி வரிசையில விட்டு விட்டுருவாங்கல்ல, பிரேயர்ல நிக்க விடாம உன்னுக்கு நிப்பாட்டி விட்டுருவாங்க லைன்ல. ஏன் பள்ளிக்கூடம்னு சொன்னா 7:30 முன்னுக்கு நிக்கணும். அதே மாதிரி இவருக்கு ஆபீஸுக்கு 9 மணிக்கு முன்னுக்கு வரணுமாமன்ற அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அவருக்கு உடை அணியறதுக்கு 18 நிமிடம் எடுக்குமா. உடுப்பு போடணும், அயன் பண்ணணும், என்ன அதெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணணும் தானே. அப்ப உடை அணிய அவர் செலவுற நேரம் எவ்வளவு? 18 நிமிடம். 18 ஓடும், 18 நிமிடம். அதுக்கப்புறம் என்ன செய்யறார்? வலிக்கிட்டதுக்கு பிறகு சாப்பிடறதுக்கு 15 நிமிஷம் எடுக்கிறாராம் சாப்பிடுறதுக்கு. அப்ப சாப்பிட எவ்வளவு நேரம் எடுக்கிறாருன்னா 15 நிமிடம் சாப்பிடுறார். காலம சாப்பாடு சாப்பிடுறார். அதுக்கு பிறகு வலிக்கிட போறார். வீட்டில் இருந்து அலுவலகம் செல்ல 35 நிமிடங்கள் தேவை. தூரத்துல இருக்க போல இருக்க ஆபீஸ் 1/2 மணி நேரத்தோட கூட எடுக்குது என்ன. அப்ப அலுவலகத்துக்கு போறதுக்கு அலுவலகம் செல்ல 35 நிமிடம் எடுக்குது. சரியா? தவிர வேறு கடமைகளுக்காக 10 நிமிடம் மேலதிகமாக தேவை. வேற எதுவும் வேலை வரும் தானே போற வழியில, அதை கொடுத்துட்டு போகணும், இதை கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி. அப்ப வேற தேவைகளுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவையா. சரியா? ஓகே, அப்ப இவ்வளவுதான். அங்கால என்ன சொல்றாங்க? அவர் நேரத்திற்கு அலுவலகத்தில் பிரசன்னமாயிருப்பதற்கு படுக்கையை விட்டு எழும்புறதுக்கு மிக பிந்திய நேரம் என்ன? சரியா? எவ்வளவு லேட்டா எழுப்பினாலும் 9 மணிக்கு போயிடும். சரிதானே? அப்ப இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? சாப்பிட்றதுக்கு, உடுப்பு போடுறதுக்கு, ஆபீஸுக்கு போறதுக்கு, இடையில வேற வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமென்று பார்க்க போறோம். அப்ப என்ன செய்யணும்? இவ்வளவுதையும் கூட்டம் பாருங்க. அப்ப 5 × 10 10 மட்டும் 18 எழுதி ஒரு மிச்சம். அப்ப 1 2 3 3 6 6 3 7 78 நிமிடம் எடுக்குது. 78 நிமிடம் எடுக்குது. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம் இருக்கும்? 60. எவ்வளவு? 60 நிமிடம் இருக்கும். ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம் இருக்கும். ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம் இருக்கும். அப்ப இது 60ஐயும் தாண்டி போயிட்டு என்ன, ஒரு மணித்தியாலத்தை விட எவ்வளவு கூட இருக்கு? 18 நிமிஷம். 18 நிமிஷம். 60 கழிச்சு பாருங்க. 8ல இருந்து 18. ஒரு மணித்தியாலத்தோட என்ன, ஒரு மணித்தியாலமும் மொத்தமா அவருக்கு எவ்வளவு நேரம்? மணித்தியாலத்திலே நிமிடத்திலே மாத்திரம்டா ஒரு மணித்தியாலமும் என்ன 18 நிமிடமும் தேவை. ஒரு மணித்தியாலமும் 18 நிமிடமும் தேவை அவற்றை இவ்வளவு வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. சரியா? அப்போ 9 மணிக்கு போயிடும் ஆபீஸுக்கு. 9 மணிக்கு அவருக்கு போயிடணும்னு சொன்னா 9 மணில இருந்து என்ன செய்யணும்? கழிச்சு பார்க்கணும். இவ்வளவு நேரத்தையும் கழிச்சு பார்க்கணும். அப்ப கழிப்போம். மணித்தியாலம் நிமிடம் 9 மணி 00. 9 மணிக்கு போகணும். அவருக்கு மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு மணித்தியாலம் 18 நிமிடம் எடுக்குதா. அப்போ ஒரு மணித்தியாலம் 18 நிமிடத்தை கழிப்போம். சரியா? அப்ப 0 இருந்து 18 கழிக்க முடியாது. சரியா? வெரி குட். கடன் வாங்கணும். அப்ப இங்க முன்னுக்கு மணித்தியாலம் தானே இருக்கிறார். மணித்தியாலத்துல இருந்து ஒரு மணித்தியாலத்தை கடன் வாங்குவோம். ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம் இருக்கும்? 60 நிமிடம். 60 நிமிடத்தை கடன் வாங்க. இங்க 0 நிமிடம் இருக்கும். அப்ப 60 நிமிடத்தை கடன் வாங்கினா இது 60ஆ மாறிடும். ஓகேவா? இதை விடவா மாறிடும்? 9 மணி மாறிடும். ஒரு மணித்தியாலத்தை கடன் கொடுத்துட்டோம் இல்ல. என்ன 9 மணியா இருந்தது, ஒரு மணித்தியாலத்தை கடன் கொடுத்துட்டோம். இது நிமிடம் என்றபடியா நிமிடத்துக்கு மாத்தினா 60 நிமிடம். இங்கே 9 இருந்தது, 1 கடன் கொடுத்தபடியா 8 மாறிட்டார். 0 இருந்தவர் ஒரு மணித்தியாலத்தை வாங்கினபடியா 60 நிமிடமா மாறி. அப்ப 0ல இருந்து 8 போகாது. இங்க இருந்து கடன் வாங்கினா 10, 10ல இருந்து 8 போனா 2, இப்ப ஒரு 5, 5ல இருந்து 1 போனா எத்தனை? 4, 1 போனா 7.
அவர் எத்தனை மணிக்கு எழும்பணும் விடை? 7:42. 7:42. ஏன்னா 7:42 AM என்று போடலாம், அல்லது முற்பகல் நீங்க சொல்ற மாதிரி முற்பகல் 7:42 போடலாம், அல்லது 7:42 போடுங்க. ஓகேவா? விளங்கினதா? அப்போது போன முறை 2025 கேள்வியிலே 4வது கேள்வி செய்யும். அதுல என்ன பஸ் ஸ்டாப்புக்கு போகணும்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. என்ன பஸ் ஸ்டாப்புக்கு நித்திரை விட்டு உடுப்பு போறதுக்குன்னு சொல்லி இதே கேள்வியா, இதே கேள்வி இதுல இருக்கிற நிமிடங்களை மாத்தி இருந்தது. சரியா? 2024 2025 பாருங்க, அடுத்தடுத்த வருஷம் எத்தனை கேள்விகளை சேமா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப நீங்க இந்த 2 பேப்பரையுமே அழகா திரும்ப திரும்ப இருக்கா செஞ்சு பார்த்துட்டு போங்கன்னு சொன்னா அதுல ஒரு 10 கேள்வியாச்சு செய்த கேள்வி அப்படியே திரும்ப வருது. ஏன்னா புது கேள்வியும் போடுவாங்க, புது கேள்வியும் ஒரு 15 16 கேள்வி போட்டுட்டு மிச்ச கேள்விக்கெல்லாம் பழைய கேள்வியை நம்பரை மாத்தி போடுவாங்க. சரியா? அப்ப இந்த பாஸ் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஓகே, எல்லா வகையிலையும் இது இருக்கு, பேப்பர் இருக்கு, படிப்பிச்சிட்டன் விடை இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப முயற்சி செய்தா எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். 5வது கேள்வி போவோம். 5வது கேள்வி, 8 பென்சில்களின் விலை 240 ரூபாய். 8 பென்சில்கள், 8 பென்சில் வந்து 240 ரூபாயாம். 240 ரூபாவாம். ஏன்னா 12 பென்சில எவ்வளவுன்னு கேட்டிருக்கு, 12 பென்சில் கேட்டிருக்கு. சரியா? நான் அழகு முறை என்று சொல்லி ஒரு முறையை சொல்லி தந்துட்டேன். அடுத்ததா எத்தனை பென்சில் நாங்க காணணும்? கண்டா ஈஸியா இருக்கும். எத்தனை பென்சில காணணும்? 4. 4 பென்சில் காணணும். 4 கண்டு செய்யறது, 4 கண்டு செய்யறது ஈஸி. ஏனண்டா அப்படின்னு செய்யலாம், நான் 1 கண்டு செய்வோம். ஏன்னா ஒரு பென்சில் எவ்வளவு காண்றது? எப்படி? 240 இருக்கணும். 240 8ஆல வகுக்கோணம். வகுக்கோணம் தம்பி. 2 மாம்பழம், 2 மாம்பழம் 40 ரூபா. அப்ப ஒரு மாம்பழம் எவ்வளவு? 20 ரூபா. மெதட் என்ன? மெதட் 40 2ஆல வகுக்கோணம். அது மாதிரி 8 பென்சில் 240. ஒரு பென்சில் வந்து என்ன செய்யணும்? 240 8ஆல வகுக்கோணம். அப்ப இங்க பாருங்க, 24 8ஆல வகுத்தா எத்தனை? 24 8ஆல வகுத்தா 8 3 24. என்ன 3 முறை 24 8 3 முறை, அங்கால ஒரு 0 இருக்கு, 30 ரூபா வருது. ஒரு பென்சில் 30 ரூபா வருது. என்ன ஒரு பென்சில் 30 ரூபா வருது. அப்ப 12 பென்சில் லெவல்ல தான் கேள்வி. 12 பென்சில். சரியா? ஓகே, இப்ப பாருங்க மாம்பழ கணக்குமா. ஒரு மாம்பழம் 10 ரூபான்னு சொன்னா 3 மாம்பழம் எவ்வளவு? 3 மாம்பழம் எவ்வளவு? 30 ரூபா. 30 ரூபா. மெதட் என்ன? மெதட் பெருக்கணும். 3ஆல பெருக்கணும். 3 இருக்கும். அப்ப ஒரு பென்சில் 30 ரூபாண்டா 12 பென்சில் எப்படி காண்றது? எப்படி காண்ற? 12 பெருக்கணும். 12 10ஆல பெருக்கணும். 10 இல்லாம 30. அதுக்கு இந்த மாம்பழ கணக்குல நிக்கிறான் நீ. மாம்பழ கணக்குல பென்சில் கணக்கு. ஒரு பென்சில் 30 ரூபா இல்ல, ஒரு பென்சில் 30 ரூபா. இப்போ 12 பென்சில்ண்டா 12 30 அளவு இருக்கணும். என்ன 12 30 அளவு இருக்கணும். இப்படி பெருக்கிறேன்னு சொன்னா என்ன? இந்த பூஜ்ஜியத்தை கீழே போட்டுட்டு, பூஜ்ஜியம் பின்னுக்கு இருந்தா பூஜ்ஜியத்தை கீழே போட்டுட்டு 3 2 6 3 3 360 ரூபாய். 360 ரூபாய். ஓகேவா? சரி, அப்போ 4 பென்சில் என்று சொன்னார்கள், அதுவும் ஓகே. என்ன இப்ப பாருங்க, அவங்களுக்கு ஆண்டி 4 பென்சில் செய்ய சொன்னார்கள். 4 பென்சில் சொன்னா இது அரைவாசி. என்ன 8 பென்சில் 240 ரூபாண்டா அதுல அரைவாசி 4 பென்சில். அப்ப விலை மரவாசி எத்தனை இருக்கும்? எவ்வளவு? 120 ரூபா. 120 ரூபா அரைவாசி. அப்ப 4 பென்சில் 120. இது 3 மடங்கு. என்ன 3 மடங்கு. அப்ப விலையும் என்னவா இருக்கும்? விலையும் என்னவா இருக்கும்? 3 மடங்கா இருக்கும். என்ன விலை 3 மடங்கா இருக்கும். அப்ப 120 நாங்க 3ஆல பெருக்கணும். அப்பவும் 360 ரூபாய் விட வரும். ஏதோ ஒரு முறையில செய்யணும். நான் சொன்னது அழகு முறைன்னு சொல்லி தெரியாது. 9ஆம் ஆண்டுல படிக்க வேண்டிய பாடம். நான் உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன். சரி, ஓகே. அடுத்தது கேள்வி போ.
ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. அப்ப இந்த 5வது கேள்வியும் 2025 வந்தது. சரியா, ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. பலரசம் கொண்ட 4 போத்தல் விலை 3200 சொன்னா 10 போத்தல் விலை என்னன்னு கேட்டாங்க 2025. 2024 என்னன்னு கேட்டாங்க 8 பென்சில் இவ்வளவுன்னு சொன்னா 12 பென்சில் இவ்வளவு. பாத்தீங்களா, முதல் 5 கேள்வியும் 24 வந்த கேள்விய அதே ஓர்டர் கூட மாத்தாம போட்டிருக்காங்க. சரியா, அப்ப பாஸ்ட் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, ஓகே. அதுக்காண்டி அதே ஆர்டர்ல 5 கேள்வி வேறுமெண்டு பார்த்து கொண்டு போறேன் இல்லையா. ஒவ்வொரு வருஷம் அப்படி போடல தானே, இந்த முறை மாத்துவாங்க. ஆனா அந்த கேள்வியை ஓர்டரை மாத்தினாலும் அது நாங்கள் படிச்ச விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் கேள்வியில எக்ஸாம் பேப்பர்ல இருக்கும். ஓகே, 6வது கேள்வி பார்ப்போம். 6வது கேள்வி, நேரம் 4 மணியை காட்டும் போது கடிகாரத்தின் மணி முள் மற்றும் நிமிட முள் என்ன 3 முள் இருக்கும். மணி முள், நிமிட முள், செகண்ட் முள்னு சொல்லி 3 முள் இருக்கும். ஓ, மணிக்கூட்ட காணல. சரி, பரவாயில்ல. ஓகே, அப்ப 4 மணியை காட்டும் போது அந்த கோணம் எவ்வளவுன்னு கேட்டுருக்கு. சரி, அப்ப கோணங்கள் தொடர்பா ஒரு அறிமுகம் சொல்லிட்டேன். ஒரு புள்ளியை சுத்தி ஒரு மையத்தை சுத்தி மொத்தமா எவ்வளவு கோணம் இருக்குன்னு படிப்பிச்சு நான் 360 பாகை இருக்கும். ஒரு புள்ளியை சுத்தி 360 அப்ப இது பாருங்க, மணிக்கூடுன்னு சொன்னா அப்படி வட்டமா மணிக்கூடுண்டா ஒரு வட்டம் 90 ஓகே, சரியா? எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருக்காரு. சரி, ஓகே. இங்க பாருங்க, மையம். அப்ப இந்த ஒரு புள்ளியை சுத்தி மொத்தமா 360 பாகை இருக்கும். அப்ப மணிக்கூடுன்னு சொன்னா இங்க 12, இங்க 3 இருக்கும். சரியா, இங்க 6 இருக்கும், இங்க 9 இருக்கும். ஏன்னா இங்க நடுவுல 1 2 அங்கால 4 5. சரியா, அப்ப பாருங்க, இந்த புள்ளிக்குள்ள எத்தனை இடைவெளி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு நம்பருக்கு கிடையாது. இங்க இருந்து ஆரம்பிப்பான் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 தொண்டு மியூட் பண்ணுங்க. டிஎம்சி 4075 மைக்கை மியூட் பண்ணுங்களா, கதைக்கிறது கேக்குது. நான் இடையில டவுட்னு சொன்னா கேளுங்களா. ஓகே, இங்க பாருங்க. அப்ப இதுல 12 தொண்டு இருக்கு. 12 தொண்டு இந்த மொத்த கோணமும் 360 பாகம். அதாவது இங்க பாருங்க, ஒவ்வொரு இடைவெளியும் பாருங்க. ஒவ்வொரு இடைவெளிப்படி நான் இப்ப எண்ணினா மொத்தம் 12 இடைவெளி இருக்கு. ஏன்னா இது ஒரு தொண்டு, இது ஒரு தொண்டு, அங்கால இவர் ஒரு தொண்டு, இவர் ஒரு தொண்டு. என்ன, இதுல 3 இதுல 3 3 3 அப்ப 12 தொண்டு இருக்கு. அவ்வளவு சேர்த்துதான் 360 பார். அப்ப ஒரு துண்டு எப்படி காணலாம்? ஒரு துண்டோட கோணத்தை எப்படி காணலாம்? 12 துண்டுக்கு 360 பாகண்டா ஒரு ஒரு துண்டுட பெருமானத்தை காண்றதுக்கு 360 நாங்க 12ஆல பிரிக்கும். 12ஆல பிரிக்கணும். 12 3 எத்தனை? 36. அப்ப இதை பிரிச்சா சைவர் இருக்கு. 30 பாகை. ஒரு துண்டு 30 பாகை விளங்கினதா? மொத்தம் 360 பாகை. 12 இடைவெளிகள் இருக்கு. அப்ப 12ஆல பிரிச்சா 1 30 பாகை, அடுத்த 30 30 30 அப்படி எல்லாத்தையும் கொண்டா 360 பாகை வரும். சரியா, அப்ப ஒரு துண்டு 30 பாகைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப 4 மணியை காட்டுட்டான். 4 மணின்னு சொன்னா நிமிடம் உள்ள எந்த நம்பருக்கு நேரா இருக்கும்? 12க்கு நேரா இருக்கும். மணித்தியாலம் ஒன்று எதுக்கு நேரா இருக்கும்? 4க்கு நேரா இருக்கும். சரியா, அப்ப இதுக்குள்ள எத்தனை துண்டு இருக்கு மொத்தம் பாருங்க. எத்தனை துண்டு இருக்கு? 1 2 3 4. சரியா, 4 இருக்கு. அப்ப இது ஒரு 30 பாகை, இது ஒரு 30 பாகை, இது ஒரு 30 பாகை, இது ஒரு 30 பாகை. 30 பாகை எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப
பாருங்க 4 3 12 அங்கால ஒரு சைவர் 120. வெரி குட். 120 பாகை என்று வரும். சரியா? 120 பாகை என்று வரும். 3 மணி என்ன எத்தனை பாகை சொல்லுங்க பார்ப்போம். 3 மணி என்ன எத்தனை பாகை? 90 பாகை. என்ன 30 3 அளவு 2 மணி என்றா 2 மணி என்றா 60 பாகை. 6 மணி என்றா 6 மணி என்றா 6 மணி என்றா 180 பாகை. 180 180 பாகை. அடுத்த 180 360 அது பிறகு பார்ப்போம். ஏன்னா 180 பாகை. ஓகே, அப்போ வேற மாதிரி டைம் தந்தாலும் இப்போ உங்களுக்கு சொல்ல தெரியும். ஓகேவா? அப்ப இதுல நாங்க புதுசா ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். இது நாங்க ஏற்கனவே படிச்சது. ஒரு புள்ளியை சுத்தி மொத்தம் 360 பாய் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 30 பாய் இருக்குமா? ஒரு 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 இடைவெளிக்கு 30 பாய் இருக்கும். ஓகே, சரி. எவ்வளவு எடுப்போம் பார்த்து எடுப்போம். ஓகே, கொஞ்சம் கேட்டு கேள்வி மியூட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். 7வது கேள்வி. 7வது கேள்வி. படகு ஒன்று 45 நிமிடங்களில் 7.2 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. அதன் கதி மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் என்று கேட்டிருக்காங்க. அதன் கதி மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் என்று கேட்டிருக்காங்க. அப்ப நாங்கள் இந்த கேள்வியில நான் விஷயம் சொல்லி தர போறேன். அது சொல்லி தரும் வரைக்கும் எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா? இடையில இருக்காதீங்க. கதியை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. கேள்வி பெரிய வகுப்புல இருந்து சின்ன வகுப்புல இருந்து எல்லாருக்கும் மாற ஒரு கேள்வி. அப்ப கதியிட சமன்பாடை இப்பவே தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? கதிய காணணும்னு சொன்னா உங்களுக்கு கதி என்ன தெரியும். கதி என்ன? வேகம். வேகம் பைக் ஸ்பீட்ல போறது, என்ன ஸ்பீட்ல போறன்றதுதான் கதி என்று சொல்றது. ஓகேவா? இப்போதைக்கு உங்களுக்கு கதி என்ன வேகம் தெரிஞ்சா போதும். ஓகே, கதி என்று சொல்றது என்ன வேகத்துல போகிறார். பைக்கோடக்குள்ள முன்னுக்கு பார்த்துருப்பீங்க. அப்பாவோட பைக்ல கார்ல போகல முன்னுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்குமே, ஸ்பீட் மீட்டர்னு சொல்லி. பெட்ரோல் டேங்க் மீட்டர் இல்லை, பெட்ரோல் எவ்வளோன்னு காட்டுற மீட்டரை சொல்லல. இந்தியாவில் ஒரு மீட்டர் இருக்கும், முள்ளுல காட்டும் வேகமா போகக்குள்ள 10 20 30 40 என்று சொல்லி காட்டும். என்ன 40ல காட்டுதுன்னு சொன்னா அந்த முள் இப்படி இருக்கும். முன்னுக்கு மீட்டர்ல 10 20 30 40ன்னு காட்டும். இப்படி காட்டினா என்ன அர்த்தம்? 40 கிலோமீட்டர் பெர் அவர் என்ற வேகத்துல போய்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அது என்ன 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்று சொன்னா பெர் ஹவர். சில நேரம் இப்படி குறிப்பாங்க கேள்வியில, பிஹெச் கிலோமீட்டர் பெர் ஹவர் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அதான் ஒரு 40 கிலோமீட்டர் போகும். ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் போகும். அதான் அதோட அர்த்தம். சில நேரம் ரோட்ல பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கு. ரோட்ல இப்படி ஒரு வட்டமா ஒரு போட் ஒன்றை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அந்த போட்டுக்கு மேல 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்று சொல்லி குறிச்சிருப்பாங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம் ஆராய்ச்சி. என்ன அர்த்தம் அந்த ரோட்டுல இந்த குறிச்சிருக்குமே? 50 கிலோமீட்டர் அதோட கூட போகலாம் 50 கிலோமீட்டர் போகணும். வெரி குட், வெரி குட். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கப்ப இப்பவே 50 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும். 50 கிலோமீட்டரை தாண்டினா டிராபிக் போலீஸ் ரோட்ல நிப்பாங்களே, ஒரு ஸ்பீட் மீட்டர் வச்சு கொண்டு நிப்பாங்க. அதுல அவங்க இப்படி ஒரு கேமரா மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கேமராவில் பார்த்தா பைக் என்ன வேகத்துல வருது, அல்லது பைக்கோ அல்லது உங்களோட வாகனம் என்ன வேகத்துல வருதுன்றத அவங்களோட கேமராவில் காட்டும் டிஸ்பிளேல. 55ல போறாருன்னு சொன்னா 50லானே போடும் இந்த ரோட்ல. அப்ப நிப்பாட்டி தடக்கொலைன்னு சொல்லி ஒரு தண்டப்பணம்னு சொல்லி என்ன ஒரு ரோஸ் கலர்ல ஒரு நீட்டு ஒரு ஷீட் ஒன்று தருவாங்க. 50 கிலோமீட்டரை விட தாண்டி போயிருக்கிறார், அப்ப இவருக்கு 2500 ரூபாய் ஃபைன் என்று சொல்லி போட்டு லைசன்ஸை வாங்கிடுவாங்க. அப்ப அதான் அர்த்தம். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல போகணும் அந்த ரோட்ல. வேகம் கதி ஏன்னா அந்த ஸ்பீட்ல தான் போகணும், அதை தாண்டி போகக்கூடாது. ஓகே, இப்ப கதி என்று சொல்றதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னண்டு. அப்ப அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. இந்த சமன்பாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரியா? இது நீங்க ஏஎல் போகும் வரைக்கும் டெம்பஸ் போனாலும் அங்கேயும் வரும். 37 தூரத்தின் கீழ் நேரம். கதியை காணணும்னு சொன்னா நாங்க தூரத்தை நேரத்தால பிரிக்கணும். சரியா? அப்ப அதுலயும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாங்க இதுல மணிக்கு எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க கதி. அப்ப தூரம் கிலோமீட்டர்ல இருக்கும். மீட்டர்ல இருந்தா அதை கிலோமீட்டருக்கு மாத்தோம். அது மாதிரி நேரம் மணித்தியாலத்துல இருக்கணும். நேரம் ஹவர் மணித்தியாலத்துல இருக்கணும். அப்ப நிமிடத்துல இருந்தா அதை நாங்க மணித்தியாலத்துக்கு மாத்தோம். சரி, அப்பதான் கிலோமீட்டர் ஹவர்ல விட வரும். அப்படித்தான் கேட்டிருக்காங்க பாருங்க. அதன் கதி மணிக்கு எத்தனை கிலோமீட்டர், மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் காணும். ஓகே, அப்ப இந்த சமன்பாடு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்ப கதியை காண போறோம். தூரம் எவ்வளோன்னு தந்திருக்காங்க. தூரம் எத்தனை கிலோமீட்டரா? 7.2 கிலோமீட்டரா? நேரம் எவ்வளோன்னு தந்திருக்காங்க. 45 நிமிடம். 45 நிமிடம் போடல. அது என்ன மணித்தியாலத்துல எல்லாம் போடணும். 45 நிமிடம்டா எப்படி பேச்சு தமிழ்ல நாங்க எப்படி சொல்றோம். நாங்க அதை எத்தனை மணித்தியாலம்? 45 நிமிடம்டா 30 நிமிடம்டா எப்படி பேச்சு தமிழ்ல சொல்றோம். நாங்க 30 நிமிடம்டா கலைக்கிறாங்க. 45 நிமிடம் சொன்னா 15 நிமிடம் அப்படி கலைக்கிறாங்க. அப்ப இதுல 45 நிமிடம் தானே சொல்லி இருக்கு. அப்ப எத்தனை மணித்தியாலம்? 30 மணித்தியாலம். நேரம் 3/4 மணித்தியாலம். சரியா? இப்படித்தான் செய்யணும் முடியல. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். மணித்தியாலத்தை எப்படி நிமிடமா மாத்துறது, நிமிடத்துக்கு மணித்தியாலமா மாத்துறேன்னு சொல்லி. ஒரு மணித்தியாலத்துக்குள்ள எத்தனை நிமிடம் இருக்கும்? 60 இருக்கும். 60 நிமிடம் இருக்கும். அதாவது மணித்தியாலத்தை நிமிடமா. அப்ப 2 மணித்தியாலம் எத்தனை நிமிடம் இருக்கும்? 120 எத்தனை நிமிடம் இருக்கும்? 180. அப்ப மணித்தியாலத்தை நிமிடமா மாத்தணும்னு சொன்னால் 60ஆல பெருக்க. இப்ப சொல்லுங்க, 60 நிமிடத்துல எத்தனை மணித்தியாலம் இருக்கும்? 1 மணித்தியாலம். 1 மணித்தியாலம். அப்ப 120 180 அப்ப நிமிடத்தை மணித்தியாலமா மாத்த என்ன செய்யணும்? 60ஆல பிரிக்கணும். அப்ப இங்க பாருங்க, இதுல நிமிடம் தான் தந்திருக்காங்க. 45 நிமிடம் மட்டும் தந்திருக்காங்க. அதை நாங்க 60ஆல பிரிச்சா மணித்தியாலத்துக்கு மாத்தலாம். 60ஆல பிரிச்சா மணித்தியாலத்துக்கு மாத்தலாம். அப்ப இங்க பாருங்க, இதை பிரிப்போம். பிரிக்கும் போது சுருக்குவோம். 45 இருக்கு, 60 இருக்கு. இதுக்குள்ள எத்தனை 15 இருக்கு. 45க்குள்ள எத்தனை 15 இருக்கு. எத்தனை? 15 அளவட்டினா 3. 60க்குள்ள எத்தனை 15 இருக்கு? 4. பாருங்க, 3க்கு 4 வந்துட்டு மேல 3 இருக்கு, இதுல 4 இருக்கு. 3க்கு 4 அழகா வந்துட்டுல. அல்லது உங்களுக்கு தெரியும் தானே, 45 நிமிஷம் தான் 3/4 மணித்தியாலம். அப்ப போடலாம் 3/4 மணித்தியாலம். ஓகே, சரியா? இது விளங்கிச்சா? இப்ப இதுல போட்டது ஓகே, வெரி குட். வெட்டிக்கார பிள்ளை எல்லாரும் ஒன்னொன்னு. ஓகே, இங்க பாருங்க. இதை நான் இப்ப கீழே ஏற்கனவே மேல 7 சென்ட், கீழே 3 இருக்கு, அது கீழே 4 இருக்கு, ஒரு ஒழுங்கு இல்லாம இருக்கு. அப்ப நான் இதை மாத்தி எழுதுறேன் பாருங்க. 7.2 பிரிக்குது என்னது? 3/4 பிரிக்குது 3/4. அப்ப பிரித்தல தெரியுமல்ல எல்லாருக்கும்? பிரித்தல பெருக்கல மாத்துவோமா? பாத்தினா மறக்க யார் மேல போவார், யார் கீழே போவார்? 3 கிலோ. வெரி குட். 4 மேல வரும், 3 கீழே வரும். அப்ப இங்க பாருங்க, 7.2 4ஆல பெருக்கணும். முதல்ல 7 4ஆல பெருக்கணும். முதல்ல 4 2 8 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7 28. 4 7
அதுக்கு பிறகு பிரிக்கணும் மூண்டால, கீழே மூண்டு இருக்கு, அப்ப பிரிக்கணும் மூண்டால என்ன. அப்ப 28.8 மூண்டால பிரிச்சா 2க்குள்ள அடங்காது. 28க்குள்ள எத்தனை முறை? 9 27. 28ல 27 போனா 1. அப்ப தசத்துக்கு அங்கால இருக்கு இந்த 8 இறக்குவோம். அப்ப மேல மறக்காம தசம் குத்தணும். இப்ப 18க்குள்ள எத்தனை மூண்டு இருக்கு? 36 18. அப்ப 18 0. அப்ப விடை என்ன? விடை வந்து 9.6. 9.6. அலகு என்ன? கிலோ மீட்டர் பர் ஹவர். கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? நம்பிய ஓகேவா? அப்ப புதுசா புரியுதா? படிச்சிருக்க இந்த கேள்வியில கதி என்று சொன்னா தூரத்தை நேரத்தால பிரிக்கணும். கிலோமீட்டர் சொல்லுங்க. யாரு டவுட் கேட்ட? 9.6 கிலோமீட்டர் per ஹவருக்கு ph சார். கிலோமீட்டர் பர் ஹவருக்கு ஏன் சார் விளங்கல நீங்க? ph ph என்ன போடலாம்? கிலோமீட்டர் பர் ஹவர். பர் ஹவர் கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற ஷார்ட் ஃபார்ம் தான் km. இந்த பாருங்க ph, kmph 9.6 kmph கிலோமீட்டர் அல்லது 9.6 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்படி ஒரு கோடு போட்டு பர் ஹவர் அப்படி சொல்லி போடலாம். அது பிரச்சனை இல்லை, அதுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. கிலோமீட்டர் மட்டும் போட்டாலும் சரியா? இல்லையே, மணிக்கு எத்தனை கதியல் தானே நம்பி கேட்டது. தூரத்துக்கு தான் நம்பி கிலோமீட்டர். தூரமண்டா தான் கிலோமீட்டர், நேரமண்டா அவர். இது கதியெல்லாம். அப்ப கதிக்குரிய அலகு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப கிலோமீட்டர் பர் ஹவர்னு போடுங்க. ஓகேவா? சரியா? 8வது கேள்விக்கு போவோம். ஓகேவா? போங்க. 8வது கேள்வியை பார்த்தோன்னே ஞாபகம் வருமே, ஏதோ எங்கேயோ பார்த்தோம். ஞாபகம் வருதா? ஞாபகம் வருது என்ன? ஏற்கனவே இருக்கு. போன பேப்பர்ல 8வது கேள்விதான். அதுவும் 8வது கேள்வி. அதுவும் 8வது கேள்விதான். போன 2015ஆம் ஆண்டு பேப்பர்ல 8வது கேள்விதான். 2024 பேப்பர்ல 8வது கேள்வி இதேதான். அங்கேயும் 3 சென்டிமீட்டர் தான் தந்திருந்தாங்க, இங்கேயும் 3 சென்டிமீட்டர் தான் தந்திருக்காங்க. அங்கேயும் ஒழுங்கான என்று தான் சொல்லியிருந்தாங்க. ஒழுங்கான என்றதை படிப்பிச்சுட்டேன். ஒழுங்கான என்று சொல்லிட்டேன். ஒழுங்கான ஐங்கோணி என்றால் என்ன சொல்லுங்க? ஒழுங்கான எல்லா பக்கமும் சமம். எல்லா பக்கமும் சமன். ஒழுங்கான அறுகோணின்னு சொன்னா 6 பக்கமும் சமன். ஆமா, எக்ஸ்ட்ரா படிப்பிச்சுனா நவகோணி 9 பக்கம், தசம கோணி 10 பக்கம். சரியா? அப்ப இதுல வந்து இது ஒழுங்கான சதுரம் சொல்லியிருக்காங்க. சதுரத்துக்கு ஒழுங்கானு சொல்ல தேவை. சதுரம் பண்ணாலே 4 பக்கம் சமன் தானே. என்ன? சதுரம் பண்ணாலே 4 பக்கம் சமன். அப்ப இது 3 சென்டிமீட்டர், இது எவ்வளவு இருப்பார்? 3 தான் இருப்பார். அப்ப இங்க பாருங்க, இந்த ஐங்கோடியில இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர் இருந்தா இந்த பக்கம் எவ்வளவு இருப்பார்? 3. சரியா? அப்ப இந்த ஐங்கோணியில தான் இந்த பக்கமும் இருக்கு. அப்ப இவர் என்ன இருப்பார்? 3 சென்டிமீட்டர். இப்ப இந்த ஐங்கோணியில இவர் 3 சென்டிமீட்டர் இருந்தா இவர் எவ்வளவு இருப்பார்? 3 சென்டிமீட்டர். ஓகே, இப்ப கண்டுட்டோம். முக்கியமான பக்கங்கள் எல்லாம் கண்டுட்டோம். இனி பாருங்க, சுற்றளவு காணட்டான். சுற்றளவுன்னு சொன்னா சுத்தி வரல. சுத்தி வரல. ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு ஓடுற வச்சு கொடுங்க. சுத்தி ஓடினா ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிச்சா திரும்ப அதே இடத்துக்கு வரும். திரும்ப அதே இடத்துக்கு வரும் வரைக்கும் சுத்தி ஓடுவேன். என்ன? அப்ப இந்த இடத்துல ஆரம்பிக்கிற மட்டும் வைங்களேன். இந்த இடத்துல ஆரம்பிச்சா பாருங்க, எல்லாம் 3 தானே. அப்ப எண்ணுவோம். எத்தனை இருக்கு? 1. இங்க வந்துட்டேன். இப்ப இங்க பண்ணுங்களா? இஎம்சி 75 பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்ப 2 பக்கம் பண்ணிட்டோம்.
நம்பரை போடும் ஏன்னா 1 2 இங்க வந்துட்ட சரியா நேரா போவாரா கீழே போவாரா சுத்தி ஓடுறதுக்கு நேரா போவார் தம்பி குறுக்கால நேரா ஓட்ட போட்டின்னு சொல்லி இப்படி ட்ராக் கீறி வச்சிருக்காங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரணும் அதுக்காண்டி இப்படியே போயிட்டு இப்படி வரலாமா இல்ல என்ன முடியாது குறுக்கால ஓடினா நடுவுல டீச்சர்ஸ் மேம் புடிச்சு டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா அவ சுத்தி ஓடும் அப்ப பாருங்க இப்படி ஓடுறார் 1 2 இங்க வந்துட்டார் இங்க போக மாட்டேன் இதை கூட்ட தேவையில்லை இதை வெட்டுவோம் இப்ப நேரா போவார் மூன்றாவது பக்கம் இனி இங்க வந்துட்டார் இனி மேல போவாரா கீழே போவாரா மேல போவார் கீழதான் போவார் என்ன மேலதான் வரவே மாட்டார். அப்ப 4ஆம் பக்கம் சரியா 5ஆம் பக்கம் 6ஆம் பக்கம் இங்க வந்துடுவார் இது 7ஆம் பக்கம் இது 8ஆம் பக்கம் இது 9ஆம் பக்கம் 10ஆம் பக்கம் அப்ப சுத்தி எத்தனை பக்கம் இருக்கு 10 ஒரு பக்கம் சென்டிமீட்டர் பக்கங்களை கண்டுபிடிச்சிட்டு 3ஆவது பெரிய கூட்டா சரி சார் 30 சுத்தி வாண்டா சுத்தி சுத்தி கூட்டணும் அதுக்காண்டி கூட்டி கொண்டிருக்கேன் 3 6 6 3 9 கூட்டி கொண்டிருந்தா டைம் அப்னு சொல்லி பேப்பரை வாங்கிட்டு போயிடுவாங்க டக்குன்னு செய்யணும் என்ன செய்யணும் 10 பக்கம் இருக்கு ஒரு பக்கம் 3 பேருக்கு போட்டு உடைய போட்டுட்டு 9ஆவது போயிட்டே இருக்கும் ஓகே 9ஆவது போவோம் அவ இதுல நான் புதுசா வந்து படிக்கிறேன் ஏற்கனவே படிச்சு சுற்றிடம் என்னன்னு படிச்சுட்டான் ஒழுங்கான என்னன்னு படிச்சுட்டான் சதுரம் என்னன்னு படிச்சுட்டான் ஐங்கோணி அறுகோணி நவகோணி தவகோணி எல்லாம் படிச்சுட்டான் அப்ப அடுத்தது 9ஆவது போவோம் அடுத்து 9ஆவது போவோம் 9ஆவது கேள்வி 3 மேல் ஒரு பங்கானது 15 ஆக உள்ள எண்ணின் அது என்ன எத்தனை எண்ணன்னு உங்களுக்கு தெரியாது கண்டுபிடிப்போம் அந்த எண்ணின் சரியா திரும்பவும் பாருங்க முதலாளியில வந்த மறுபடியும் வாராரே அப்ப இன்னன்றது ஒரு முக்கியமான விஷயம் என்ன இன்னன்னு சொன்னா என்ன பெருக்கல் சரியா பாருங்க அது இன்னண்டு டிரெக்டா இல்லை இதுக்குள்ள அந்த இருக்கு எண்ணின் சரியா ஓகே பிறகு இன்னண்டு வந்தா தான் நான் பிளஸ் போடுவேன் தர போடுவேன் இருக்கக்கூடாது இதுக்குள்ளே இருக்கு எண்ணின் பங்கு எவ்வளவு 3 மேல் ஒரு பங்கு வந்து 15 3 மேல் ஒரு பங்கு வந்து 15 அதாவது பிரிச்சு ஒரு நம்பரை 3 பிரிச்சு சரியா அப்ப அடுத்த பங்கு எவ்வளவு இருப்பார் இது 15 இது எவ்வளவா இருக்க எவ்வளவா இருக்கும் 15 அதுவும் 15 மொத்தம் எவ்வளவு மொத்தம் அந்த எண்ணெய் 45 வெரி குட் 45 அப்ப அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டேனே 3ல ஒரு பங்கு 3 பிரிச்சு பாருங்க 3 பிரிச்சு ஒரு பங்கு 15 3 பங்கு 45 3 இருக்கும் என்ன அந்த எண் வந்து 45 அந்த எண்ணின் 40 அந்த எண்ணின் எத்தனை பங்கா 2 கீழ் 5 2 அப்ப இன்னண்டா என்ன உங்களுக்கு தெரியும் சரி சார் 45 5 பிரிப்போம் அப்ப இஞ்சி பாருங்க இதுல வெட்டலாம் 45 5 வெட்டலாம் இல்ல 5 5 45 ஒண்ணா 9 முறை என்ன 9 2 கஷ்டம் வெட்டுறது விலங்கில்னு சொல்லி வைங்கோ டக்குன்னு பெருக்குமோ 45 தர 2 90 மேல 90 கீழே 5 இருக்கு 90 5 பிரிச்சு போடுங்க நல்ல வெட்ட தெரியும் 5 வெட்டினா 9 9 2 18 டிரெக்டா எழுதலாம் 90 5 வெட்டி செஞ்சா குயிக்கா செய்யலாம் பெருக்கி செஞ்சா கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு இப்போ 90 5 எழுதி பிரிச்சு கொண்டு இருக்கோம் இதுல பாருங்க 9 2 18
சரி, அப்ப வெட்டுறதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே நம்பர் எழுதி என்ன இதுல 2 3 எக்ஸாம்பிள் எழுதி வெட்டி பாருங்க. வெட்டி பழகினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாத்தியக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இன்கேள்வியை பாருங்க. 25 கேள்வியில இன்கேள்வி 2 வந்திருக்கு. ஓகேப்பா. அடுத்தது 10வது கேள்விக்கு போவோம். அடுத்தது நாங்க 10வது கேள்விக்கு போவோம். 10வது கேள்வி என்ன சொல்றார்? 80 km/h. கதி கேள்வி மறுபடியும் வந்துட்டு. அப்ப கதியில 2 கேள்வி வந்திருக்கா? கதியில 2 கேள்வி வந்திருக்கு. 80 கிலோமீட்டர் கதியில் செல்லும் ரயிலும், ரயில் சொன்னா வேகமா தானே போகும், அவர்ல போகும். 40 km/h கதியில் செல்லும் பேருந்தும் பஸ் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலிருந்து புறப்பட்டு ஒரே பாதையில் 320 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்றன. சரியா? மொத்த தூரம் 320 சொல்லி தந்திருக்காங்க. ரயிலானது பயண முடிவிடத்தை அடைந்து எவ்வளவு நேரத்தின் பின் பேருந்து பயண முடிவிடத்தை அடையும்? ரயில் தானே முதலாவது அவர். என்ன இங்க ரயில் இருக்கு. அவர் 80 km/h என்ற வேகத்துல ஆரம்பிக்கிறார். அடுத்த பஸ் இருக்கு. பஸ் 40 km/h. சரியா? இது ரயில், இது பேருந்து. ரெண்டும் ஒரே நேரத்துல இருந்தா நான் ஆரம்பிக்கிறீங்க. ஆனா 40 விட 80 பெருசு. என்ன ஃபாஸ்ட் கூட, வேகம் கூட, அதி கூட. அப்ப ரெண்டுமே 320 கிலோமீட்டர் தூரம் போதாம். யார் பெஸ்டா போய் சேருவ? 80 km/h பேருந்து. ட்ரெயின் தான் பெஸ்டா போகும். என்ன வேகமா போறேன், 2 மடங்கு வேகமா போறேன், இவரோட 2 மடங்கு வேகமா போறேன். சரியா? அப்ப என்ன கேள்வி? ரயிலானது பயண முடிவிடத்தை அடைந்து எவ்வளவு நேரத்துக்கு பிறகு பேருந்து போகணும். சரியா? அப்ப ரயில் எவ்வளவு நேரத்துல போகும்னு காணும். அப்ப உங்களுக்கு சமன்பாடு தந்திருக்கேன். கதிக்கு என்ன சமன்பாடு? கதி சமன் வெரி குட். அப்ப நேரத்தை தான் இப்ப காண போறோம். சரியா? நேரம் கீழே இருக்கு, அதை நாங்க மேல கொண்டு வர போறோம். சரியா? உங்களுக்கு நான் வேற ஒரு விஷயம் ஒன்று சொல்லி தந்திருக்கேன். பிரிபடுறது. இதை தூரத்தை நேரம் என்ன செய்ய? பிரிக்கிற. தூரத்தை நேரம் பிரிக்கிற. பிரிபடுறவர் சமன்பாடுக்கு அங்கால போனா என்ன செய்வார்? பெருக்கப்படுவார். அப்ப கதி ஏற்கனவே இஞ்சால இருக்கு. இஞ்சால போனா பெருக்கப்படுவார். நேரம் அங்கால தூரம் இருக்கு. இப்ப நேரம் தான் எங்களுக்கு தேவை. நேரத்தை தான் காணணும். 2 பேரும் நேரத்தையும் காணணும். நேரமும் கதியும் என்ன செய்யணும்? நம்ம ஒன்றோடு பெருக்கப்படுற கதி அங்கால போனா என்ன செய்யும்? அங்கால போனா வகுப்படும். அப்ப நேரம் இஞ்சால தனியே இருப்பாரு. இப்ப அவன் அங்கால கொண்டு போறோம். தூரம் ஏற்கனவே அங்காலதான் இருக்கிற. அப்ப கதி இஞ்சால போனா வகுப்படுவார். சரியா? நீங்க இந்த சமன்பாட்டை மட்டும் பாடமாக்குங்க. பிறகு இதை பாடமாக்கி கொண்டிருக்காங்க. நேரம் உண்டா, தூரத்தின் கீழ் கதி என்றெல்லாம் பாடமாக்க தேவையில்லை. நீங்க இதை மட்டும் பாடமாக்கி கொண்டுங்க. கதி சமன் தூரத்திற்கு நேரம். இப்ப தூரத்தை கேட்டா என்ன சமன்பாடு? தூரத்தை கேட்டா இங்க பாருங்க. தூரத்தை கேட்டா என்ன செய்யணும்? கதியை நேரத்தையும் என்ன செய்யணும்? தூரம் வரும். தூரத்தால நேரத்தை பிரிச்சா கதி வரும். தூரத்தால கதியை பிரிச்சா நேரம் வரும். 3 சமன்பாடையும் பாடமாக்க தேவையில்லை. நீங்க இதை மட்டும் பாடமாக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தானே. பிரி வர்றவரங்களவனா பெருக்குப்படுவார், பெருக்கு வர்றவரைஞ்சிருந்தா பிரிப்படுவார், களி வர்றவரங்களவனா கூட்டுப்படுவார், கூட்டு பெறவரைஞ்சிருந்தா களிப்படுவார். ஓகே, அப்படி நாங்கள் மாத்தி மாத்தி எங்களுக்கு தேவையான சமன்பாட்டை உருவாக்கி கொள்ளலாம். அப்ப இங்க பாருங்க, இதுதான் எங்களோட ஃபைனல் சமன்பாடு. இப்ப இதான் எனக்கு தேவை. இப்ப ரயிலுக்கு போடுவோம். என்ன ரயில்? ரயில் நேரம் ஓட்டுள்ள அடி வச்சிருந்தா ஒண்ணும் விளங்காது, கழிப்போம். அப்ப ரயிலுக்கு இப்ப நேரம் என்ன என்ன கண்டு வச்சிருக்கோம்? தூரத்தின் கீழ் கதி நேரம். சரியா? அப்ப எவ்வளவு தூரம் தந்திருக்காங்க? 320 தந்திருக்காங்க. கதி எவ்வளவு? ரயில் கதி எவ்வளவு தந்திருக்கு? 80 கிலோமீட்டர். 30. அப்ப இங்க பாருங்க, இந்த பூஜ்ஜியத்தையும் வெட்டலாம் எல்லாம்.
32 4ஆல பிரிச்சா சாரி 32 8ஆல பிரிச்சாத்தினே 4 4 நேரம் 4 மணித்தியாலம் 4 மணித்தியாலத்துல போயிடுவேன் சரியா 4 மணித்தியாலத்துல போயிடுவேன் ஓகே அப்ப இனி அதை கண்டு கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்ல ஷார்ட்கட்ல செய்யலாம் இவரோட 2 மடங்கு வேகத்துல போயிருக்கிறார் அவர் 4 மணி அவருக்கு 4 மணித்தியாலம் எடுத்திருக்கேன்னு சொன்னா என்ன அப்ப இவருக்கு எத்தனை மணித்தியாலம் எடுத்திருக்கு பேருந்துக்கு அடுத்து இது கண்டு கொண்டிருக்க தேவையில்லை இவருக்கே 4 மணித்தியாலம் பிடிச்சிருக்கு 80ல அப்ப அவர் பாதி வேகத்துல போடுறவருக்கு இன்னும் டைம் கூட பிடிக்கும் என்ன டபுள் மடங்கு எடுக்கும் அப்ப 8 மணித்தியாலம் அப்ப நேர வித்தியாசம் 4ன்னு சொல்லி போடலாம் அல்லது காணும் அதையும் காணும் ரயிலுக்கு கண்ட மாதிரி நேரம் சமன் தூரத்தின் கீழ் கதி தூரம் அதேதான் சேம் 320 கதி வந்து 40 இப்ப சைபரையும் மட்டும் 32 4ஆல பிரிச்சால் 8 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் அப்ப இவர் 4 மணித்தியாலத்திலே போயிட்டார் அவருக்கு வேற 8 மணித்தியாலம் எடுக்குது ஆகவே நேர வித்தியாசம் வந்து விடை 8ல இருந்து 4 போனா 4 மணித்தியாலம் சரியா ஷார்ட்கட்ல செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்களா இவர் 2 மடங்கு வேகத்துல இவர் போற சரியா அப்ப இவர் 4 மணித்தியாலத்துல போயிட்டாருன்னு சொன்னா இவர் சிலவா தானே போறார் இவர் 8 மணித்தியாலம் எடுக்கும் 2 டக்கு பாக்குறதுக்கு பயிற்சி எடுக்கும் என்ன இதெல்லாம் 45 நிமிடம் தான் தந்திருக்காங்களே என்ன 45 நிமிடம்னு சொன்னா சும்மா டக்கு டக்குன்னு போகும் 5 minutes more சொல்லி போட்டு டக்குன்னு பேப்பரை பறிச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா அதுக்கு முன்னுக்கு தெரியாத கேள்விக்கு அடுத்த போயிடும் கேள்வி போட்டுதான் நான் அடுத்த கேள்விக்கு போவேன் ரெண்டு அடம் பிடிக்க கூடாதா தெரியாட்டி அடுத்த கேள்விக்கு போயிடும் 25 கேள்வியையும் கை வைக்கும் 11வது கேள்வி அளவிடைக்கு வரையப்படாத கீழ்காணும் உருவில் ஏபி ஆனது சிடிக்கு செங்குத்தாகும் கோணங்கள்ல புதுசா ஒரு விடைய அறிமுகப்படுத்த போறேன் ஒரு சரியா மியூட் பண்ணி போட்டு கவனிங்க எல்லாரும் செங்குத்து என்று சொன்னா 90 பாகையா இருக்கு இவருக்கு இது கிடை இது நிலைக்குத்து இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 பாகையா இருக்கும் அதான் இவருக்கு இவர் செங்குத்துன்னு சொல்லுவோம் இப்படி அடையாளம் போடுவோம் வளமையா கோணம்னு சொன்னா நாங்க இப்படித்தானே குறிக்கிறாங்க வளைச்சு குறிப்போம் 92ஆம் ஆண்டு ஸ்பெஷலா 92ஆம் ஆண்டு ஸ்பெஷலா அவருக்கு இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போடும் இதை நாங்க 90 பாகைன்னு சொல்லுவோம் கோணம் வந்து 90 பாகை அதுதான் செங்குத்துன்னு சொல்லுவாங்க சரியா செங்குத்து சரியா செங்குத்துன்னு சொன்னால் இந்த கோணம் வந்து 90 பாகையா இருக்கும் வளைச்சு போட மாட்டோம் வளைச்சு குறிக்க மாட்டோம் இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி குறிச்சு கொள்வோம் இந்த கோணத்தை ஓகே அப்ப இவர் ஏஆம் இவர் பிஆம் இவர் சிஆம் இவர் டிஎம் அப்ப இடையில 2 கோணங்கள் இருக்கு என்ன ஏ ஆனது பி இருமடங்காகும் இனி நீண்ட கோணத்தை காணட்டும் ஏ ஆனது பி இருமடங்காகும் ஓகே இதுல ஒரு கோடு இருக்கு இதுல ஒரு கோடு இருக்கு இந்த கோணம் வந்து ஏயா இந்த கோணம் வந்து ஏயா இந்த கோணம் வந்து பியா இந்த கோணம் வந்து 30 பாகையா இப்ப மணிக்கூட்டு கேள்வியில செஞ்சமல்ல கோணம் அதை போலதான் என்ன ஒரே மாதிரி கேள்வி என்ன எல்லாம் ஓகே அப்ப இங்க பாருங்க ஏ ஆனது என்ன சொல்லியிருக்காங்க ஏ ஆனது பியின் இருமடங்கு ஏ வந்து பீட 2 மடங்கு திரும்ப சொல்ற பாருங்க ஏ ஆனதுன்னு சொன்னா ஏ சமன் பியின் 2 மடங்கு அப்ப 2ஆல பெருக்கணும் என்ன 2ஆல பெருக்கணும் பி வேற 2 அப்ப 2 பி ஏ சமன் 2 பி 26 இருக்கா 2 பி அப்படித்தான் 2 பி அப்ப இப்படி சொல்லியிருந்தா ஏ ஆனது பியின் அரை மடங்கு அப்ப பியின் அரை மடங்குன்னா 2 பி போடுவோமா எப்படி போடுவோம் 2 மேல 1 அரை மடங்கு அளவே இருக்கும் அரை மடங்கு வெரி குட் ஓகே குட்
அப்ப இங்க பாருங்க, அப்ப ஏ வந்து 2b சமம் கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஏ வந்து 2b சமமா. அப்ப இவர்ல ஏக்கு பதிலா 2b என்று போட்டு விடுவோமா? ஏதான் 2b என்று கண்டுபிடிச்சிட்டோமே. அப்ப ஏக்கு பதிலா 2b என்று போட்டு விடுவோம். அப்ப இந்த மூண்டையும் கூட்டுவோம். 2b இவர் b இவர் எவ்வளவு 30. மூண்டை கூட்டினா எவ்வளவு வரும் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. எவ்வளவு வரும்? பாக்ஸ் இருக்கு. 90. வெரி குட். மூண்டையும் சேர்த்து இதுல ஏற்கனவே போட்டிருக்கு. இங்க பாருங்க, முதல் இவ்வளவும் 90 முதலே தந்துட்டாங்க. அதுக்குள்ள பிரிச்சிருக்காங்க, சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கு. இது 2b இது b இது 30. ஆனா மூண்டை சேர்த்து 90 தெரியும் தானே எங்களுக்கு. அப்ப போடுங்க 90. அப்ப 2bயும் 1bயும் மொத்தம் எத்தனை b? 2b 1b மொத்தம் எத்தனை b? 3B. அதனால 30 இருக்கு. 30 கூட்டுப்பற சொல்லி தந்துட்டேன். கூட்டுப்பறவர் அங்கால போனா என்ன செய்வார்? என்ன கூட்டுப்பறவர் அங்கால போனா கழிவடுவார். அப்ப 90ல இருந்து 30 போனா 60. சரியா? அப்ப வீட்டுக்கான 3bயும் பெருக்கப்படுறாருல்ல, உங்களுக்கு தெரியும் 3b என்று சொன்னா நான் சொல்லி தந்திருக்கேன். 3 தர b என்று யோசிப்போம். 3b என்றா 3 தர b, நடுவுல குறி இல்லாட்டி பெருக்கல். அப்ப 3 பெருக்கப்படுறாருல்ல, அப்ப அங்கலவன என்ன செய்வார்? பிரிபடுவார். அப்ப b சமன் 60/3. 60 3ஆல பிரிச்சா எத்தனை? 20. அப்ப b வந்து 20 கண்டுபிடிச்சிட்டான். ஆனா கேள்வி வந்து ஏ தான் காணட்டான். என்ன ஏ தான் காணட்டான். b வந்து 20. சரியா? அப்ப ஏ சமன் 2b என்று ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம். என்ன ஏ சமன் 2b என்று ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் ஏ வந்து b ல 2 மடங்குன்னு சொல்லியிருக்கு. ஏ வந்து b ல 2 மடங்குன்னு கேள்வியிலே சொல்லியிருக்கல. அப்ப b வந்து 20 இருக்கும். 2 மடங்குன்னா எவ்வளவு? b வந்து 40. 40. சரியா? 2 2 மடங்குன்னு சொன்னா இது பெருக்கி காட்டெல்லாம் தேவையில்லை. அதான் சொல்லியிருக்கேன் வசனத்துல. ஏ வந்து b போல 2 மடங்கா. ஏன்னா இப்ப இதுல 2 மடங்குன்னா 40 வரும். ஓகேவா? இல்லைங்கனதா? Sir.